நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வாய்க்குழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கலைஞர் குறித்து அவதூறாக பேசிய சீமானுக்கு அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குத்தம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் குறித்து ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறார் சீமான் என்று விமர்சித்தார். சீமான் மீண்டும் ஒருமுறை பிறந்து வந்தால் கூட கலைஞரின் செயல்களை ஈடு செய்ய முடியாது என்று மதுரையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இறைக்கண் ஆக்கக் கொண்ட சீமான் அவர்கள். இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் சரி அல்லது முட்டி போட்டுக்கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலைய செய்ய வைக்க முடியாது. சீமானுடைய வாய்ப்புகளுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை போட்டுவார்கள். 5 முறை முதல்வராக இருந்து தமிழ் சமூகத்திற்கு அவ்வளவு பணியாற்றிய தலைவர் கலைஞர். நானே கேட்கிறேன், இவங்க இன்னும் ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தால் கூட தலைவர் சாதிக்க முடியுமா? முடியாது. இவர்கள் செய்வது கருத்து சுதந்திரம் அல்ல. சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற விதத்தில், குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில், பிறருடைய மதத்தை புண்படுத்துகின்ற விதத்தில் தலைவர்களை இழிவாக பேசுகின்றதை கருத்து சுதந்திரத்தோடு அவங்க முடிச்சு போடல எந்த நியாயமும் இருக்கு. இதனிடையே கலைஞர் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் புகார் மனு அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.